வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி கிராஸ்கட் கூட தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 6 குடைகள் இருக்குது. ரிட்டன் கிஃப்ட்டுக்காக இந்த பேஸ்கெட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு ரோலுக்கும் கம்மியாக தாங்க இந்த பேஸ்கெட்ஸ்க்கு வந்து வயர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கூடைக்கு வந்து 2 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடைக்கு வந்து அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு காமிக்கிறேன். அதோட உங்களுக்கு இந்த கூடையோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றதே நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து புதுசாக கூட மேக் பண்ணுறவங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு வந்து இருக்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம கிராஸ் நாட்லேயே தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ண தெரியாதவங்களுக்கு, ஏணிப்படி முடிச்செல்லாம் போடாதவங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பாருங்கள் சென்டரில் வந்து உங்களுக்கு 3x3 டைமண்டில் வந்திருக்கும். அதை சுற்றி பெரிய டைமண்ட் மிக்ஸ்டு நாட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே பேட்டர்னில் தான் எல்லா குடைகளுமே நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு குடைக்கு வந்து 2 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய சைஸ் டிஃபன் பாக்ஸே உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகும். உங்களுக்கு இதுக்குள்ளே நீங்கள் மங்கள பொருட்கள் போட்டு நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துக்கலாம். வளகாப்புக்கு, பர்த்டேக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இந்த மாதிரி உங்களோட மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் வந்து என்ன வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எல்லா குடைகளுக்குமே இது வந்து பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே மாதிரியான சைஸ் லெவலில் தான் இந்த குடைகள் எல்லாமே நம்ம வந்து மேக் பண்ணுறோங்க. ஆஃப்டர் தட் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் இந்த குடைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பாருங்கள் என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்ல ஒரு பேபி ரோஸ் அண்டு க்ரீன் கலர். இது டார்க் ரோஸ் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாருங்கள் ஆரஞ்சு வித் லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன். நீங்கள் வந்து ஒரு லைட் ஒரு டார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது டார்க் க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன். இது வந்து லெமன் எல்லோ வித் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன். எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்ன் தாங்க. அதே மாதிரி இது நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய இருக்குது. அதையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படி அடுத்து மேக் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஃபுல் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் போட்டு தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா 5 அடியில் 26 வயர் கட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து 8 வயர் வந்து ஒயிட் கலர்லேயும் மிச்சம் இருக்கிற வயர் ஃபுல்லாகவே ரோஸ் கலர்லேயும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ வந்து 4 நாட் வந்து ஒயிட் நாட்டில் கிடைக்கும். ஏன்னா 2 நம்ம பிடிச்சு நீங்கள் போடணும். ஸோ 4 நாட் ஒயிட்லேயும் 9 நாட்ஸ் வந்து உங்களுக்கு ரோஸ் கலர்லேயும் கிடைக்கும். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 ரோஸு, அடுத்து 2 ஒயிட்டு, அடுத்து 5 ரோஸு, 2 ஒயிட்டு, 2 ரோஸ். இந்த பேட்டர்னில் போட்டால் தான் இப்போ நம்ம போட்டிருக்க பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதை ஜாயின் பண்ணுறப்ப இன்னொரு நாட் நம்மளுக்கு ஒரு லைன் உங்களுக்கு மேலே கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வயரை கட் பண்ணிவிட்டு 2 அந்த கலர் நாட்ஸை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் நீங்கள் வயரை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்ப சின்னதாக இருக்கும், ஃபினிஷிங் பண்ணி பார்க்குறப்ப சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து பாருங்கள் பேஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபஸ்ட்டு லைன் நம்ம போட்டோம்ல அதை வந்து சென்டர் லைனாக நீங்கள் வச்சுக்கணும். சென்டர் லைனாக எண்ணிட்டு அதிலிருந்து நீங்கள் 6 லைன் நீங்கள் போடணும், எண்ணணும். 1 2 3 4 5 6. அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் அதையும் சேர்த்து எண்ணணும். சென்டர் லைனே சேர்த்து எண்ணுறப்ப 6 லைன் நீங்கள் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். இதுதான். அதுக்கப்புறம் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். கார்னர் டர்ன் எப்படி பண்ணணும்னா 5 and 6th நாட்டை நீங்கள் வந்து எடுத்து கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த குடைக்கு 4 பக்கமே நீங்கள் வந்து கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ட்ரையாங்கிள். 4 இடத்துல தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுவோம் இந்த குடைக்கு. இந்த குடைக்கு குச்சிலாம் சொருக தேவையில்லைங்க, நல்லா நீட்டாகவே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து கிராஸ் கட் கூட தான்.
ஒரு 3/4 ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த கூடைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸாக வர நாட்டை எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும். அப்படி ஃபில் பண்ணி நீங்கள் சமப்படுத்தி நீங்கள் கொண்டுட்டு வந்த பிறகு தான் நீங்கள் அடுத்து வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு தப்பு இல்லாமல் கரெக்டாக வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 4 லைனுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா சமமாக நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள், கார்னர் டர்ன்லேருந்து பாருங்கள் 4 நாட்ஸ் வந்து நம்ம 4 லைன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா உங்களுக்கு சமமாக கிடச்சிருது பாருங்கள். எல்லா பக்கமுமே உங்களுக்கு வந்து இப்போ நாட்ஸ் வந்து உங்களுக்கு கிராஸாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பு இல்லாமல் நல்லா நீட்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கார்னர் டர்ன்லேருந்து நீங்கள் என்னன்னீங்கன்னா 14 லைன்ஸ் வந்து நம்ம போடணுங்க. 14 லைன்ஸ் போட்டு ஒரு லைன் வந்து நீங்கள் உள்ளே மடக்கி சொருகிறப்ப உங்களுக்கு வந்து ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கூடைக்கேற்ற ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுங்களா, கார்னர் டர்ன்லேருந்து நீங்கள் என்னன்னீங்கன்னா 14 லைன்ஸ் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் வயரு உங்களுக்கு வந்து பத்தும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாருங்களேன் வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா, அந்த சைடு நம்ம நிறையா விட்டுருப்போம்ல, நம்ம ஸ்டார்டிங் கட் பண்ணோம்ல, இது வந்து ஃபுல்லி கிராஸ் கட்டுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் வயர் கண்டிப்பாக வேஸ்டேஜ் ஆக தான் செய்யும். அந்த வயரை நீங்கள் எடுத்து கூட நீங்கள் நம்ம ஹேண்டில் போடுறப்ப டை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு வயர் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும் இந்த கிராஸ் நாட் கூடையில். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி இந்த மாதிரி சொருகிறப்ப உங்களுக்கு ஹைட்டு பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹைட் நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, அழகாக கரெக்டாக இருக்கும். இந்த கூடைக்கேற்ற ஹேண்டில் வந்து நீங்கள் போட்டுக்கணும். 2 பேர் ஹேண்டில் தான் நான் எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து போட்டிருக்கேன். நான் பாருங்கள் 2 வேர் ஹேண்டில் தான், எஸ் டைப் ஹேண்டில் மாடலில் போட்டிருக்கேன். இன்னர் வேர் வந்து 2 வேர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்டர் வேரும் 2 வேர் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன கூடைக்கு அழகாக சின்னதாக காம்பேக்டாக நீங்கள் வந்து ஒரு ஹேண்டில் போட்டுக்கோங்க. 2 அடியில் இன்னர் வேர் எடுத்துக்கோங்க. அவுட்டர் வேர் வந்து 3 அடியில் எடுத்து நீங்கள் இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா கூடைகளையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிருக்கேன். எல்லா கூடைகளுக்குமே ஹேண்டில் வந்து 2 வேர் ஹெஸ் டைப் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் பார்க்குறதுக்கும் ரொம்ப உங்களுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த பேஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நிறையாவும் நீங்கள் வந்து இதை ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஒரே நாள்லேயே 2 நாள்லேயே நீங்கள் இந்த 6 கூடையுமே நீங்கள் கூட மேக் பண்ணிடலாம். டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இது வந்து ஒரு 3/4 ரோல் கிட்ட தான் இந்த கூடைக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் ஃபினிஷிங் பண்ண பிறகு கும்மெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக நாங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணி எல்லா ஊர்களுக்குமே நாங்கள் வந்து கொரியரும் போட்டுட்ருக்கோம். அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா கூடைகள் பின்னுறப்ப கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். அப்படின்னா தான் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற கலர் காம்பினேஷனில் டைமிங்கில் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.